மொழிகள் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். Ears to hear and eyes to see, both are gifts from the Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் என்ற தலைப்பின் கீழாக நம்முடைய தியானம். இந்த நாளிலும் கூட லெந்து காலத்திலே இருதயத்தை குறித்து தியானிக்கிறோம். இருதயம் மாத்திரமல்ல, நம்முடைய கண்களும் செவியும் வாயும் நாவும் கூட கர்த்தருக்கு முன்பாக சுத்தமுள்ளதாக மாற வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். சிலுவையை நோக்கி பார்க்கிற நாம் நம்முடைய செவிகளை காத்துக்கொள்ள இன்றைக்கு கர்த்தர் ஆலோசனை தருகிறார். இன்று நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று 95ஆம் சங்கீதம் 7-8 வசனங்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த லெந்து காலம் என்பது சிலுவை பேசுகிற சத்தத்தை கேட்க வேண்டும். உலக சத்தங்களை மௌனப்படுத்துகிற காலமாக இருக்கிறது. மனமாற்றம் அடைந்த மனிதனின் முதல் காவல் என்ன தெரியுமா? சிலுவை சத்தத்தை கேட்க வேண்டும். அவனுடைய செவிகள் நம்பிக்கையின் கேள்வியினாலே உண்டாகிறது. விசுவாசமானது கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதினாலே உண்டாகிறது என்று ரோமர் 10:17 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதை கேட்கிறோமோ அதுவே நம்மை உருவாக்குகிறது. சிலுவையை நோக்கி பார்த்து கொண்டே உலகத்தின் பேச்சை தொடர்ந்து நாம் கேட்கும்போது நம்முடைய மனமாற்றம் மெதுவாக குறைந்துவிடும். நல்ல பழக்கங்களை கெட்ட பேச்சுகள் கெடுக்கிறது என்று 1 கொரிந்தியர் 15:33ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று யோவான் 10:27 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதின் காரணம், சிலுவையின் சத்தம் மெதுவானது, உலகத்தின் சத்தம் மிக அதிகமானதாக இருக்கிறது. கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக நம்முடைய செவி காத்து கொள்ளப்படாவிட்டால் பாவம் நமக்கு சாதாரணமாக தோன்றும். சிலுவை பாரமாக இல்லாமல் அது ஒரு அடையாளமாக மாறிவிடும். அவர்கள் கேட்க காதுகள் இருந்தும் கேட்கவில்லை என்று ஏசாயா 6:9 சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு செவி இருக்கிறது. அந்த செவி எந்த சத்தத்தை கேட்கிறது? கர்த்தருடைய சத்தத்தையா? உலகமும் உலக மனிதர்களும் தருகிற சத்தத்தையா? எந்த சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள்? அந்த சத்தம்தான் உங்களை உயிர்ப்புள்ளவர்களாக மாற்றும் என்பதை நினைவில் கொண்டு, கர்த்தாவே, இந்த லெந்து காலத்தில் என்னுடைய செவிகளை நீர் காத்தருளும். உம்முடைய சிலுவை பேசுகிற சத்தத்தை மட்டும் கேட்க எனக்கு உதவி செய்யும். அதுவே என்னுடைய உயிரின் சத்தமாக மாறட்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே கேட்போம். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருடையவர்களாக மாற்றி, என்னுடைய ஜனங்கள், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொல்லுகிறார் என்றால் நாம் அவருடைய மாற